Hi friends, welcome to Just Home Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்ப்ரிங் ஆனியன் பராத்தா. இது வந்து நார்மல் நம்ம சப்பாத்தி பண்ற மாதிரி தான். பட் அதுக்கு கூட வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனோட கிரீன்ஸும் கொஞ்சோண்டு அதோட ஹெட் ஆனியன்ஸும் போட போறோம். அதில் என்ன உங்ககிட்ட சரி இன்னைக்கு இது பண்ணுறதுனால ஜஸ்ட் உங்களோட இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அப்போ வந்து நான் வந்து அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும் போது ஐ ஹர்ட் தட் இட் இஸ் வெரி குட் ஃபார் ஐஸ். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட பெனிஃபிட்டில் பார்க்கும்போது ஐஸ்க்கு வந்து ரொம்ப இட்ஸ் குட்னு பார்த்தேன். அப்புறம் வந்து இது வந்து ஆனியனோட பெனிஃபிட் ப்ளஸ் நார்மல் க்ரீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, கீரையோட பெனிஃபிட்ஸ், இது ரெண்டுமே இது கூட இன்க்ளூட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் கே அண்ட் விட்டமின் சி. நார்மலாக தெரியும் உங்களுக்கு விட்டமின் சி வந்து நம்ம இம்யூனிட்டிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அது இம்யூனிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து கொலஸ்ட்ரால் லெவலை கூட ரெடியூஸ் பண்ணும் இது இந்த ஸ்ப்ரிங் ஆனியன். அப்புறம் வந்து ஆன்டிபாக்டீரியலும் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கோல்டை வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு ஐ ஜஸ்ட் ப்ரௌஸ்ட் இட். ஸோ அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இப்போ இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் நார்மலாக மைதா மாவில் பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால வந்து அதுக்கு ஜஸ்ட் நம்ம கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அது கூட க்ரீன்ஸ் போட போகிறோம், ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன்ஸு. அதுக்கப்புறம் சால்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தென் ஜீரக பவுடர், அது ஒரு லைட்டாக ஒரு வாசனை கொடுக்கறதுக்கு, தென் தண்ணியும் எண்ணெயும் வந்து அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம we will add in ஒரு 1 cup of flour வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து சால்ட்டு, இதுக்கு ஜஸ்ட்டு தேவையான கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறேன். கூட வந்து ஜீரகத்தூள், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, கூட கொஞ்சம் ஆனியனோட ஹெட்ஸுமே கொஞ்சம் போட்டிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சோண்டு ஆயில் போட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு க்ரம்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் வாட்டர் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு ஐ வில் ஷோ யூ. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த டோ வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ ரெடி பண்ணி அதை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் இதை வந்து ஒரு கிச்சன் டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes வச்சுருங்க. 10 minutesக்கு அப்புறம் எஸ், நமக்கு இப்போ 10 minutes அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் இது வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 பரோட்டாஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ அதனால அது வந்து ரவுண்டல்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதில் ஒரு 4 சப்பாத்திஸ்க்கு பால்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஜஸ்ட் ஃப்ளாட்டன் பண்ணணும். நம்மளோட சப்பாத்தி கட்டையை வச்சு நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரியே போட்டுடலாம். ஓகே, இப்போ நான் வந்து 2 சப்பாத்திஸ் வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம க்ரீன்ஸ் போட்டதுனால கொஞ்சம் வாட்ரு வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த இலையெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வாட்ரு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பவுடர் நார்மலாக யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் வீட் பவுடர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும், ஆட்டா மாவு. இப்போ என்னென்னா இதில் நம்ம வந்து க்ரீன் சில்லியோ நார்மலாக சில்லி பவுடரோ எதுவுமே போடலை. இது வந்து நான் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும். நான் வந்து என் பையனுக்கு பண்ணுறதுனால போடலை. பட் இதுவே நம்ம பெரியவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் சின்ன சின்னதாக ஒரு இந்த ஒரு 4 இதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு க்ரீன் சில்லி வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இப்போது இது ஜஸ்ட் என்னோடய குழந்தைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் சில்லிலாம் போடாமல் செஞ்சிட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாசனைக்கு வெறும் ஜீரக பவுடர் மட்டும் போட்டு இதுக்கு கூட வந்து எதர் நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா ஊறுகாய் பிடிச்சதுன்னா ஜஸ்ட் இந்த ரொட்டியும் ஒரு ஊறுகாய் மட்டும் கூட போதும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது கேர்டில் நான் வந்து கேர்டு ஆனியன் போட்டு நம்ம நார்மலாக ரைத்தா பண்ணுவோம் இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் ஜீரக பவுடர் போட்டு வச்சுருக்கேன். நான் முன்னாடியே வந்து தவா வந்து சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு டிஷ்யூ வச்சு நான்
க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. just சப்பாத்தி ஒரு 1 minute அப்படியே இருக்கட்டும், இந்த சூட்டில் இருக்கட்டும். இப்போதைக்கு நான் எதுவுமே ஆயில் ஊற்றலை. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கீ போட்டு கூட கொடுக்கலாம். நல்லா அந்த ஒரு சைடு வந்து நல்லா வந்து வேகட்டும். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வந்து நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து ஜஸ்ட் எவ்ரிடே நீங்கள் மார்னிங் வந்து இந்த மாவு பேசியறதுக்கு மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ பண்ண போகிறீங்க? ஒரு 2 சப்பாத்தி கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 1/2 glass எடுத்து போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் ஜீரக பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இந்த க்ரீன்ஸ் கொஞ்சம் இருந்ததுன்னா அதோட ஹெட் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 minutes நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே இந்த ரைத்தா ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது கொஞ்சம் ஊறி இருக்கும். எடுத்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே போட்டு லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து இதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றுறேன். 2 சைடும் ஓரளவுக்கு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் ஊற்றுறேன். எப்பயுமே நீங்கள் சைடில் ஊற்றுறதோட இது மாதிரி நீங்கள் சப்பாத்தியில் ஊற்றும் போது கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணும் போது கொஞ்சோண்டு ஆயில் போதும். பட் நம்ம எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஊற்றினோம்னா நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் அது வந்து இழுத்துக்கும். ஜஸ்ட்டு ஒரு 1/2 teaspoon தான் ஊற்றுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா நம்ம தாராளமாகவே கொடுக்கலாம். Our 1 chapati is ready. நான் இன்னொன்னையும் போட்டுடுறேன். அவ்வளோதான், ஒரு சிம்பிளாக ஒரு சப்பாத்தி அண்ட் அதோட கர்டு, இது மட்டுமே போதும் ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு. நல்ல ஒரு ஹெவியான ஒரு லஞ்சாகவே இருக்கும். சிம்பிளாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கும், பசங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டொமக் ஃபில்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you in another recipe. இதே மாதிரி ஒரு சிம்பிள் டிஷ்ஷோட I'll see you back. Thank you.